ஹாய், நான் லதா ராவ். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஜுவல்லரி வந்திருக்கேன். கேரளா ஜுவல்லரிக்கும் எனக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ பந்தம் அப்படின்னு சொல்லலாம். சென்னை வந்து நான் நடிக்க ஆரம்பிச்சு என்னுடைய முதல் கிராம் தங்கம் வந்து நான் கேரளா ஜுவல்லரியில் தான் வாங்கினேன். அது வந்து பாண்டி பஜார் பிரான்ச்சு. அதுக்கப்புறமா தான் பொரூர் பிரான்ச் ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் இருக்கிறது பொரூர் பிரான்ச்ல. ஸோ அந்த முதல் கிராம் தங்கத்துல இருந்து இப்போ என்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே இந்த கேரளா ஜுவல்லரியில வாங்கினது தான். இது ஏதோ சும்மா ப்ரொமோஷனுக்கு டெஸ்டிமோனியலுக்கு சொல்ற விஷயம் இல்லை. இந்த கடை வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். அப்கோர்ஸ் இந்த ஓனர் ரூபேஷ் சார்லாம் பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. நியூ இயருக்கு கேலண்டர் டைரி அனுப்புறதுல ஆரம்பிச்சு கிறிஸ்மஸ்க்கு கேக் வரைக்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நான் கிறிஸ்மஸ்க்கு கேக் சாப்பிடுற ஒரே இது அப்படின்னா இவங்களோட தான். எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா நானே ஃபோன் பண்ணி கேட்பேன், சார் கேக் வரலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கடைன்னு சொல்ல மாட்டேங்க, இது நிஜமாவே எங்க ஃபேமிலியில ஒரு பார்ட். என் குழந்தைய வந்து சின்ன பொண்ணா இங்க வந்து நான் கொலுசு வாங்கியிருக்கேன். இன்னைக்கு என் பொண்ணுக்கு 17 வயசு. அவளோட பர்த்டேக்கு தான் நான் வந்து சர்ப்ரைஸா ஒரு கொலுசு வாங்கி கொடுக்கறதுக்காக வந்தேன். ஸோ த்ரோட்டா அந்த 20 வருஷமா என்னோட டிராவல்லையே இந்த கடை வந்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஜென்ரலாகவே வந்து ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு சேவிங்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா சென்டிமெண்ட். எனக்கு இந்த கடை பயங்கர சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்டால தான் 1 கிராம் வாங்குறதா இருந்தாலும் 1/2 கிராம் வாங்குறதா இருந்தாலும் இந்த கடைக்கு மட்டும்தான் எங்க ஃபேமிலியில எல்லாருமே வருவோம். எவர் எங்கேயாவது வாங்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட என் மாமனார் கூட சொல்லுவாரு, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு அந்த கடை தான் ராசி, அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். இங்க வந்து 1 கிராம் கூட இல்லாம முதல் கிராம் தங்கம் நான் சேர்க்க ஆரம்பிச்சேன். பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கேன். ஸோ கலெக்ஷன் மட்டுமே முக்கியம் இல்லை, அந்த சென்டிமெண்ட்டும் நமக்கு முக்கியம் இல்லையா? அண்ட் கலெக்ஷன் வைஸா அதுக்காக ஒன்றும் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன எதிர்பார்த்து வரேனோ அதை விட அதிகமாகவே இவங்க எனக்கு காட்டுவாங்க. எஸ்பெஷலி ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த். நம்ம இந்த புடவை கடைக்கு போனால் 100 புடவை கலைச்சி போட்டு கடைசியில் ஒரு புடவை எடுப்போம்ல, அந்த மாதிரி இப்போ கூட ஒரு மோதிரம் வாங்க வந்தேன். ட்ரேல இருக்கிற எல்லாத்தையும் கவுத்து போட்டு கடைசியில் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துனோம் அதான் வாங்கினேன். பட் அவங்க ரொம்ப பொறுமையா நமக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் எடுத்து காட்டுவாங்க. அந்த கஸ்டமர் சர்வீஸும் இங்கே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லா ஜுவல்லரிலையும் இருக்கிற மாதிரி அந்த மாதாந்திர சீட்டு அதெல்லாம் இங்கேயும் உண்டு, நானும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ உங்க வீட்டுக்கு அது விசேஷமா இருந்தாலும் சரி, இல்லை உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு இருந்தாலும் சரி, யாருக்காவது ஒரு நல்ல விஷயத்த கிஃப்ட் கொடுத்து அசத்தணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா இந்த கேரளா ஜுவல்லரியை உங்க லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நான் சென்டிமெண்டா சொல்றேன், இது என் குடும்பத்துல ஒரு ஃபேமிலி மெம்பர்னு சொல்லுவேன். நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் அதை தான் சொல்லுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க.